சித்தர் சீனாவில் பிறந்தவர். சீனத்தில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு முருகன் அழைக்கிறார். ஆமா, சீனாவிலிருந்து வர்றாரு அவர் இளமை காலத்து. புது தகவலா இருக்கு. ஆமா சார், போகர் சித்தர் சீனர். அந்த கதை அது வேணா அது ஒரு எபிசோடா ஓடும். ஆமா, இப்போ போகர் சித்தர் வந்து அவருடைய ஒரு கிராமத்தில், சீன கிராமத்தில் ஒரு மரத்து அடியில் ஒரு ஒரு படுக்கையில் படுத்திருக்கார். கட்டிலோ மெத்தையோ இது பெஞ்சோ போட்டு படுத்திருக்கார். படுத்திருக்கும்போது அவர் நெஞ்சை வந்து ஏதோ அமுக்குது. ஒரு அரை தூக்கத்தில் இருக்கார். சிறு பையன் போகர் சித்தர். கண்ணை திறந்து பார்த்தா அழகே உருவான ஒரு மயில் அவர் நெஞ்சில் உட்காந்துருக்கு. பிரம்மாண்டமான அழகான மயில். இதில் ஒரு டக்குன்னு அது மேலே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு, பாசம், ஒரு வசியம் ஏற்படுது. உடனே அப்படி கையை நீட்டுறாரு. அது அங்கேருந்து பறக்குது. பறக்கும்போது இப்போ அதை ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் இவர் கண்ணு கெட்டுற தூரத்தில் உள்ள ஒரு மலை முகட்டில் போய் உட்காருது. இவர் இங்கேருந்து எப்படியாவது போய் அந்த மயிலை பிடிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கார். அதை பார்த்தபடியே போயிட்டுருக்காரு. கிட்ட போய் பிடிக்க போகிற சமயத்தில் அங்கேருந்து அது எஸ்கேப் ஆகி மீண்டும் பறந்து அடுத்த மலை முகட்டில் உட்காருது. இப்படி எவ்வளோ நாள் நடந்துச்சு, எவ்வளோ தூரம் நடந்துச்சுங்கிறதெல்லாம் போகருக்கு ஞாபகத்தில் இல்லை. திடீர்னு பார்த்தா பழனி மலையில் போகர் நிற்கிறார், மயில் கொண்டு அங்கே விட்டுட்டு. இப்போ அங்கே முருகன் இருந்துக்கிட்டு அப்பனே வான்னு கூப்பிட்றாரு. அப்பனே வான்னு கூப்பிட்ட உடனேயே இவருக்கு ஓதாமல் உணர்ந்தார் தமிழை. யாரு? போகர் சித்தர். அப்பனே முருகனுடைய அப்பா யாருன்னு புராண இதிகாசம் சொல்லுது. சிவனை. ரைட் தானே? சிவனுடைய சித்த அவதாரம் தான் போகர். அப்போ அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? போன போக்கில் அடிச்சுட முடியாது. சாட்சி இருக்கா? சார் கேட்பார், சாட்சி கேட்பார். ஆமாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு சேர்ந்ததோ அவர்களெல்லாம் என் அருளை பெற்றவர்கள்னு சப்த காண்டத்தில் போகர் சித்தர் சொல்கிறார்.